ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். இந்த வீடியோ பதிவில் நான் மொபைல் நம்பர் சீக்ரெட், அதாவது மொபைல் நம்பர் எண் ரகசியங்கள் உங்களிடம் ரிவீல் பண்ண போகிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் இதுக்கு அதிகமான சக்தியும் வலிமையும் கண்டிப்பாக உண்டு. ஒரு மொபைல் நம்பரை வைத்து நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு, பணம் வரவு, தொழில், ஆரோக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் கூற முடியும். இது உண்மை. இந்த வீடியோ பதிவில் எப்படி ஒரு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் நீங்கள் வாங்கி பயன்படுத்துவது என்று ஒரு எளிய முறையில் ஒரு டிப்ஸ் மாதிரி அந்த ரகசியங்கள் உங்களிடம் நான் கூற உள்ளேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பொறுமையாக கேட்டு கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, சந்தோஷம், ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேர வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் ஃபியூச்சரில் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். ஒன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு மொபைல் நம்பர் வாங்கும்போது அந்த மொபைலோட கூட்டுத்தொகை, அதாவது கூட்டு எண் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் ஒரு தொழிலுக்கு அல்லது பிஸ்னஸுக்கு நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் அந்த மொபைல் நம்பரோட கூட்டு எண் 5 அல்லது 1 வந்தால் கண்டிப்பாக மிக்க அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுத்துவிடும். இது உண்மை. மொபைல் நம்பர் கூட்டு எண் ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23, 41, 50, 59, 77, 19, 37, 46, 73 இது எல்லாம் கண்டிப்பாக அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுத்துவிடும். முயர்ந்து பாருங்கள். அதே சமயத்தில் மொபைல் நம்பர் கூட்டு எண் 2, 4, 7 அல்லது 8 கண்டிப்பாக வரக்கூடாது. இதை தவிர்த்து கொள்வது மிக்க நலம். இரண்டாவது, அந்த மொபைல் நம்பர் காம்பினேஷன் 2 டிஜிட் எண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான நம்பர் அல்லது பாசிட்டிவ் நம்பராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த 2 டிஜிட் நம்பர் எண்டிங்கில் கரெக்டாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக அந்த பயன்படுத்தக்கூடிய நபருக்கு நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள், நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த எண் கொடுத்துவிடும். இது உண்மை. அந்த 2 டிஜிட் எண்டிங் நம்பர் ஒரு உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24, 33, 42, 69 அல்லது 27, 36, 45, 54, 72 அல்லது 23, 41, 50, 59, 77 அல்லது 37, 19, 64, 73, 46 இவ்வகையான அற்புதமான எண்கள் 2 டிஜிட் பின்னால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கொடுத்துவிடும். இது உறுதி. அதே சமயத்தில் அந்த 2 டிஜிட் எண்டிங்கில் உள்ள நம்பர் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஒரு உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16, 17, 26, 29, 31, 35 அல்லது 38, 44, 47, 28 இவ்வகையான எண்கள் 2 டிஜிட் எண்டிங்கில் வரக்கூடாது. தவிர்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரில் ஏஞ்சல் நம்பர், அதாவது யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் இது அமைந்து விட்டால் இன்னும் அற்புதமான பலன்கள், நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த யூனிவர்சலே உங்களுக்கு கொடுத்துவிடும். இந்த யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரில் ஆரம்பத்தில், நடுவில் அல்லது எண்டிங்கில் கண்டிப்பாக வரலாம். நல்ல பலன் உங்களுக்கு கொடுத்துவிடும். இந்த யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் சில உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1111 அல்லது 5555 அல்லது 3333 அல்லது 999 இவ்வகையான எண்கள் வந்துவிட்டால் நல்ல பலன் கண்டிப்பாக கொடுத்துவிடும். நம்புங்கள். நான்காவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரில் அந்த பாசிட்டிவான எண்கள் ரெட்டிப்பாக, அதாவது டபுளாக வந்தால் இன்னும் அற்புதமான பலன்கள், நல்ல சக்தியும் நல்ல வலிமை அந்த நபருக்கு கொடுத்துவிடும்.
இதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4141 அல்லது 4242 அல்லது 8282 4646 இவ்வகையான எண்கள் ஃபோன் நம்பரில் ஆரம்பத்திலோ அல்லது முடிவிலோ அல்லது நடுவில் வந்துவிட்டால் நல்ல பலன் கண்டிப்பாக கொடுத்துவிடும். 5வது டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் அல்லது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரில் 0 இல்லாமல் இருப்பது, அதாவது 0 இல்லாமல் இருப்பது இன்னும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துவிடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 என்றால் ஒன்றும் இல்லை. ஒரு மொபைல் நம்பரில் இந்த 0 அதிகமாக வரக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் நம்மளை 0 ஆக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் இந்த 0 தவிர்த்து கொள்வது மிக்க நலம். அதே சமயத்தில் ஒரு மொபைல் நம்பரில் ஆரம்பத்தில் 0 வந்தால் எந்த பலன்கள் இல்லை. 5க்கு பின்னால் வரக்கூடிய 0க்கு மட்டுமே நல்ல சிறப்பான பலன்கள் உண்டு. ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50, 500, 5000 இவ்வகையான எண்கள் மொபைல் நம்பரில் வந்துவிட்டால் நல்ல பலன் கண்டிப்பாக கொடுத்துவிடும். கண்டிப்பாக நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாம். 6வது டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் நம்பரில் சில முக்கியமான எண்கள் அதிகமான ரிப்பீட்டேஷனில் வரக்கூடாது. உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 2, 4, 7 அல்லது 8 இவ்வகையான எண்கள் ரிப்பீட்டேஷனில் அதிகமாக வந்துவிட்டால் நெகட்டிவான இம்பேக்ட் கண்டிப்பாக கொடுத்துவிடும். கவனத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சில முக்கியமான எண்கள், அதாவது 1, 3, 5, 6, 9 இவ்வகையான எண்கள் ஒரு மொபைல் நம்பரில் அதிகமாக வந்தால் கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான இம்பேக்ட், நல்ல ஒரு அற்புதமான பலன் அந்த நபருக்கு கொடுத்துவிடும். 7வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ். நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் சூஸ் பண்ண போகிறீங்க அல்லது அன்றைக்கி அந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஆக்டிவ் பண்ணும்போது கண்டிப்பாக அன்றைய டேட்டும் கூட்டு எண்ணும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் வாங்கும்போது அன்றையோட டேட்டும் கூட்டு எண்ணும் உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டு எண்ணுக்கு அனுசரணையாக, அதாவது அதிர்ஷ்டமாக இருக்கும் போது நீங்கள் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணி அன்றே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னும் அற்புதமான நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல பலன்கள் இந்த மொபைல் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும். இது உறுதி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரகசியங்கள் இந்த வீடியோ பதிவில் என்னால் கூற முடியாது. அதே சமயத்தில் ஒரு எண்காரர்களுக்கு ஒரு நபருக்கு இந்த பலன் மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த காமெண்ட் செக்ஷனில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அல்லது உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு பதில் நான் போடுகிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நான் சொன்ன பலன்கள் அத்தனையும் இது ஒரு பொது பலன். அதே சமயத்தில் என்னை நேராக சந்தித்து ஆலோசனை பெற்ற பிறகு அல்லது என்னை கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் இந்த மொபைல் நம்பர் வாங்குறதோ பயன்படுத்துவது மிக்க நலம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு, என்னோட குருக்கும், இந்த கலைக்கும், இறைவனுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.